மதுரை பேரையூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை மீறி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் போலீசார் எச்சரித்தனர். அதற்கு என் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என கூறி அவர் பேச்சை தொடர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு 10 மணியை கடந்தும் பேசியதால் போலீசார் தடை விதித்தனர். எனினும் சீமான் தொடர்ந்து உரையாற்றினார். மேலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கால்நடை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியால் தமிழ்நாடு தன்னிறைவு அடைய முடியும் என சீமான் தெரிவித்தார். மேலும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணியாக மாறும் என்றும் கூறினார். திருவெரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஆதரவாக வெல் வளாகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். இதில் ஆட்டோ ஓட்டுநர் சீருடை அணிந்த அமைச்சர் தானே ஆட்டோவை ஓட்டிச் சென்று பொதுமக்களிடம் உற்சாகமாக வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் மின் தேவை 20,300 மெகாவாட்டை தாண்டியது. தமிழக மின் தேவை தினமும் சராசரியாக 16,000 மெகாவாட்டாக இருந்து வந்தது. இந்த சூழலில் கோடை வெயிலின் தாக்கத்தால் ஏசி சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் மின் தேவை கடந்த 10ஆம் தேதி 20,381 மெகாவாட்டை எட்டியுள்ளது. இந்நிலையில் மின் தேவை எவ்வளவு அதிகரித்தாலும் அதை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி 20,830 மெகாவாட்டாக அதிகரித்தது. இதுவே இதுவரை உச்ச அளவாக உள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் சிலிண்டர் வழங்க தாமதமானதை கண்டித்து இண்டேன் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் பதிவு செய்து ஒரு வாரத்திற்கும் மேலாக ஓடிபி கிடைக்காததால் 50க்கும் மேற்பட்டோர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிக அளவில் மக்கள் கூடியதால் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சமாதானம் செய்தனர். சிலிண்டர் கிடைக்காமல் சிரமம் ஏற்படுவதாகவும் மாற்றாக மின்னடுப்பு மற்றும் விறகடுப்பு பயன்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். அதேவேளை ஓடிபி கிடைத்தால்தான் சிலிண்டர் வழங்க முடியும் என ஏஜென்சி நிர்வாகம் விளக்கம் அளித்தது. அதிமுகவின் முகமூடியை போட்டுக்கொண்டு பாஜக தமிழகத்துக்குள் வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபயிற்சியின் போது திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தாவைக்கிடையே போட்டியா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்தார். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவசர பரப்பத ஒரு தகவல் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? அவர் தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு. திமுக தாவேக்கு மட்டும் தான் போட்டின்னு விஜய் சொல்லிட்டே வராரு. அதை பத்தி பதில் சொல்ல தயாரா இல்ல. நோ கமெண்ட்ஸ். சார் தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு சொல்றீங்க சார், அந்த ஏன் சொல்றீங்க? அது எப்பயுமே போட்டி வந்து திமுக அதிமுக தானே. அதிமுகவுடைய முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. நடந்தாய்வாழி காவிரி திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதாலேயே திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பிறந்த மண் என்று சொல்றீங்களே, இந்த பூமி அதிர்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்குது. நடந்தாய்வாழி காவிரி அதோடைய திட்டத்தினுடைய நோக்கம் காவிரி அங்க மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் திருவாரூர்ல வந்து சேரும்போது சுத்தமா இருக்கும். எப்படி மேட்டூர்ல திறக்கின்ற நீர் எப்படி சுத்தமா இருக்குதோ அதே போல திருவாரூர் வந்து சேர்ந்தா கூட அந்த நீர் சுத்தமா இருக்கும். அதனுடைய திட்டம் தான் நடந்தாய்வாழி காவிரி திட்டம். இந்த திட்டம் எவ்வளவு பெரிய அருமையான திட்டம், உண்மைதானே? அதை சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டு அப்படி கிடப்பில் போட்டான். ஏன்னா இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம்.
எடப்பாடி பழனிசாமி பிரதமர் கோரிக்கை வச்சு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால அரசியல் கால் பிடிச்சிக்காம கிடப்புல போட்டாங்க. 11,600 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாத அரசாங்கம், உங்களுக்கு உதவாத அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கோடை தொடக்கத்திலேயே வெயில் 101 டிகிரியை தாண்டியுள்ளதால் கடும் வெப்பம் நிலவுகிறது. அனல் காற்று வீசுவதால் வாகன ஓட்டிகள் முகத்தை மூடியபடி பயணிக்கின்றனர். சாலைகளில் கானல் நீர் தோன்றும் அளவுக்கு வெப்பம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தர்பூசணி, இளநீர் மற்றும் நுங்கு ஆகியவற்றை நாடிச் செல்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தேநீர் கடையில் வெயிலின் தாக்கம் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் இருக்க புதுமையான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கருங்காலக்குடி பகுதியில் உள்ள தேநீர் கடை முன்பு பைப்லைன் அமைத்து அதன் மூலம் தண்ணீரை நுண்ணிய துளிகளாக தெறிக்கச் செய்து மலைச்சாரல் போன்ற குளிர்ச்சியான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இது வெப்பத்தை குறைப்பது மட்டுமின்றி தேநீர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு இனிய அனுபவமாகவும் மாறியுள்ளது. வெயிலில் சோர்ந்து வரும் பொதுமக்கள் இந்த சாரலில் நின்று ரசித்து சற்று குளுமையுடன் தேநீர் அருந்தி மகிழ்கின்றனர். கும்பகோணத்தில் +2 வினாத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். தேர்தல் பணி மற்றும் வினாத்தாள் திருத்தும் பணி என இரண்டையும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ள வற்புறுத்துவதால் அதிக வேலைப்பளு ஏற்படுவதாகவும் இதனால் வினாத்தாள் திருத்துவதில் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த போராட்டத்தால் வினாத்தாள் திருத்தும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் புனித செபாஸ்டியார் ஆலயத்தின் 74ஆம் ஆண்டு திருவிழா திருத்தேர் பவனியுடன் கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு திருப்பலிக்கு பிறகு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றன. ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 25 காசுகள் உயர்ந்துள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.30 இருந்து ₹4.55 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 50 காசுகள் உயர்ந்துள்ளது. முட்டையின் தேவை அதிகரித்திருப்பதால் அதன் விலையும் உயர்ந்து வருவதாக கூறுகின்றனர். சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு ரயில் நிலையங்களிடையே நடைபெறும் ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக இந்த தடத்தில் 20 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் கடற்கரை இடையே மதியம் 1:30 மணிக்கு இயக்கப்படும் ரயில் தாம்பரம் வரை இயக்கப்படும். நாளை முதல் 16ஆம் தேதி வரை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் காலை 11:40, பகல் 12:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோவில் வரையிலும், பகல் 12:28 மணிக்கு, மதியம் 1:45 மணிக்கு இயக்கப்படும் ரயில் காட்டாங்குளத்தூர் வரையிலும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல 10 ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்படுகிறது. இதனிடையே பயணியர் தேவையை கருத்தில் கொண்டு கோடை சிறப்பு ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைத்து இயக்கப்பட உள்ளன. நாமக்கல்லில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அருகே மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி சுமார் 500 அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து நடனமாடி பொதுமக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தினார். தொடர்ந்து என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக் கொண்டனர். ஈரோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் பரப்புரையின் போது பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் கிருஷ்ணம்பாளையத்தில் வாக்கு சேகரித்த போது அவருக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு தலா ₹100 வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காவல்துறையிடம் புகார் கொடுத்தனர். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மயிலை வேலுவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் MA பேபி, திமுக MP தயாநிதி மாறன் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனைகள் எடுத்துரைக்கப்பட்டன. மதுரை தெற்கு தொகுதியில் மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து துரை வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது புல்டோசர் மூலம் பூக்கள் தூவிய நிகழ்வால் அவர் அதிருப்தி அடைந்தார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது இரட்டை விரல் சைகை காட்ட வேண்டாம் என்றும் துரை வைகோ கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஆலங்குளம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து அண்ணாமலை தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார்.
திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ப. குமாரை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதி குறைபாடு உள்ளதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த திமுக எம்பி கனிமொழியிடம் காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருதம்புத்தூர் கிராமத்தில் விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடந்ததை தொடர்ந்து நடந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறி காவலர் பிரபாகரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து பிரபாகரனின் மனைவி பிளஸி கனிமொழி பேசிக் கொண்டிருந்த போது பிரச்சார வாகனத்தில் ஏறி கேள்வி எழுப்பினார். இதற்கு கனிமொழி விவகாரத்தை முதலமைச்சரிடம் தெரிவிப்பதாக கூறினார். பிறகு காவல்துறையினர் பிளஸியை வாகனத்திலிருந்து கீழே இறக்கினர். திமுக தோற்றால் கனிமொழி தனி கட்சி ஆரம்பித்து விடுவார் என்று அண்ணாமலை தெரிவித்தார். அப்போது செந்தில் பாலாஜி யாரிடம் சேரலாம் என யோசிப்பார் எனவும் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் மக்கள் உருவிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் கூறினார். அறிவாலயத்தினுடைய ஒரு செங்கலையும் மக்கள் உருவிக் கொண்டிருக்கின்றார்கள். 2026 தேர்தலில் திமுக தோத்துச்சுன்னா கனிமொழி அக்கா தனி கட்சி, ஸ்டாலின் அண்ணன் இந்த கட்சி, திமுக யார்கிட்ட போகணும்னு யாருக்குமே தெரியாது. செந்தில் பாலாஜி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாரு. அவர் கனிமொழிகிட்ட சேர்றதா ஸ்டாலின்கிட்ட சேர்றதான்னு செந்தில் பாலாஜி யோசிப்பார். திமுக என்கின்ற கட்சி 2026க்கு பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன்.